1000 ஆண்டுகளுக்கு முன்பு கடற்கரைக்கு அருகே இருந்த ஒரு பழமையான கிராமம். ஜாதி வேறுபாடு உயிரை விட பெரியதாக கருதப்பட்ட காலம் அது. மழை வரப்போகும் இருண்ட வானம், காற்றில் அசையும் ஆலமரம், கடற்கரையில் அடிக்கும் அலை சத்தம், தூரத்தில் தனியாக நடந்து வரும் ஒரு பெண். இப்படி இந்த கதை இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. காதலனுக்காக காத்திருக்கும் ஒரு பெண். அமாவாசை அன்னைக்கு இரவு ஒரு பெண்ணு வழக்கம் போல அவன் காதலனுக்காக அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து காத்துட்டு இருந்தா. அவ கண்களில் பதட்டம் தெரிஞ்சிச்சு. காற்று அதிகமாக அடிக்க ஆரம்பிக்குது. என்ன, எப்பவுமே அவளுடைய காதலன் அவளுக்கு முன்னாடியே வந்து காத்துட்டு இருப்பான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. அவ காதலனை இன்னும் காணல. அப்போ அவ சோகமா நின்றுட்டு இருந்தா அந்த ஆலமரத்தடியில். அப்போ அங்கே இருக்கும் பீச் மணல்ல ஏதோ மினுமினுக்கிற மாதிரி அவளுக்கு கண்ணில் பட, அவ மெதுவா அதன் அருகே போயிட்டு பார்க்குறா. மணலுக்குள் பாதியாக புதைந்திருந்த பழைய தங்க வளையல் அங்க மினுக்கிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு ஆணின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அதை எடுக்கும் நொடியில கண் முன்னே ஒரு சில காட்சிகள் அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அழுகின்ற இளவரசி, அடிக்கப்படும் அடியாட்கள், கொடுமைப்படுத்தப்படும் இளைஞன், தூக்கில் தொங்கும் நிழல், ரத்தம் படிந்த வளையல்னு அவளுக்கு ஒரு சில வினோதமான காட்சிகள் வந்து போகுது. அந்த வளையலை கையில் எடுத்தவுடன் அவளுக்கு அந்த வளையலை பார்த்ததும் கையில போடணும்னு ஆசை வருது. அந்த வளையல் அவளை ப்ரொசஸ் பண்ணுது. வளையல போட நினைட்டு அவ போட்டதும் இந்த மாதிரி காட்சிகள் வந்ததும் அவளுக்கு பயம் வந்து அந்த வளையல அவசரமா கழட்ட நினைக்கிறா. அப்படி கழற்றும் போதுதான் அந்த வளையல பல வருஷத்துக்கு முன்னாடி அங்க கடந்தது இல்லையா, அதுல லைட்டா சிறு பிசிறு இருந்து அவ கைய பதம் பார்க்குது. கையை கிழிச்சதும் அதுல இருந்து ரத்தம் சொட்ட அந்த வளையல்ல பட்டதும் அப்போ அந்த நொடியில அந்த பொண்ணுடைய கண்ணு வெண்மையா மாற ஆரம்பிக்குது. அந்த ஊருக்கு புதிதாக வருகிறான் ரவி. அவன் பேய்கள், ஆவிகள், மர்மங்கள் நிறைந்த கதைகள் அப்படின்ட்டு இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி கதை எழுதுறவன். கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்னு சொல்லலாம். ஊர் பெரியவங்கெல்லாம் ரவி கிட்ட சொல்றாங்க, தம்பி அந்த பக்கம் போகாதீங்க, நைட் டைம்ல அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பக்கம் வினோதமா நடக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்க. அதுக்கு நம்ம ரவியோ பதிலுக்கு சிரிச்சு கொண்டு, இந்த காலத்துலயும் பேயின்னு சொல்றீங்களா, அட போங்கப்பா அப்படின்ற மாதிரி அதை உதாசீனப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அமாவாசை இரவு அன்னைக்கு கடற்கரை, காற்று, அலை சத்தம். ரவி தனியாக அந்த ஆலமரத்துக்கு நடந்து செல்றான். முதல்ல எல்லாம் அமைதியாகத்தான் இருக்குது. ஆனா யாரோ அவன் பின்னாடி மூச்சு விடுவது போல சத்தம் கேக்குது. அவன் திரும்பி பார்க்கறான். அங்க யாருமே இல்லை. மணலில் மட்டும் புதிய காலடிகள் உருவாக ஆரம்பிக்கிறது. அப்போது ஆலமரத்தின் பின்னால் வெள்ளை நிற ஆடையில் ஒரு பெண் உருவம். முகம் சரியா தெளிவா கூட தெரியல. காற்றில் அவளுடைய முடி மெதுவாக அசைகிறது. ரவியின் முகத்தில் பயம். ஆனா அது அவன் காட்டிக்கல. அவனை வந்து பயமுறுத்த வரல. அவன் நார்மலா தான் இருக்கா. ஆனா நம்ம ரவிக்கு தான் பயம் வந்துடுச்சு. யாருக்காகவோ காத்திருந்தா. மறுநாள் மீண்டும் வருகிறான் ரவி. அவனுக்கு உண்மையை சொல்லுமா, அந்த உருவத்தை அவன் பார்த்த உடனே அங்கேயே அவன் கத்துறான். பயத்துல கத்துறான், கூறான். ஆனா அங்க இருக்கிற ஊர் மக்கள் வந்து காப்பாத்துனாங்க. கைஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன ட்விஸ்ட்னு. கதை முடியும் போது சொல்கிறேன். ரவி இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மறுபடியும் வந்துட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக போகுது. அவன் ஸ்டோரி ரைட்டர் இல்லையா, அவன் அன்றைக்கி பார்த்த கோஸ்ட்டை பற்றி கதை எழுதுகிறான். எழுதிட்டு அவனுக்கு ஆர்வம் தாங்கலை. அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அவன் எப்படி கோஸ்டா மாறினா அப்படின்றத பற்றி, உண்மையிலே கோஸ்டா இல்லை நம்ம தான் எதாவது நமக்கு தான் அப்படி தோணுச்சு அப்படின்ற மாதிரி அவன் கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் தாங்க முடியாமல் மறுநாளும் அங்கே போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது தான் அன்னைக்கு அந்த பொண்ணு இல்லை. சுற்றி முற்றியும் பார்க்குறான், மேலே பார்க்குறான், கீழே பார்க்குறான், எங்கேயுமே இல்லை. அவனுக்கு ஒரு டவுட்டு, என்னடா அப்போ நமக்கு நேற்று பார்த்தது உண்மையிலே வந்து கற்பனையா
அவன் வெயிட் பண்ணுறான் அந்த பொண்ணுக்காக, வெயிட் பண்ணுறான் அந்த பொண்ணு காணோம். சரி இதுக்கு மேலே இருந்தால் ஒன்றும் வர போகிறதில்ல, நம்ம தான் வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோன்ட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போது நில் போகாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. ஒரு திரும்பி பார்க்குறான், ஒரு மென்மையான ஒரு பெண்ணோட குரல் அது. அப்படி அவன் திரும்பி பார்த்ததும் அப்படியே ஆள் அசந்து போயிட்டான். ஒரு கிராமத்து பெண்ணு பார்க்கவே எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் அழகாக இருக்கா. எப்படி அவன் விட்டுட்டு போவான்? என்னம்மா இந்த பக்கம் இந்த நேரத்தில் வந்திருக்கியா? யாராச்சும் தேடிட்டு வந்திருக்கீங்களா? நான் என்ன ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரவி அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுடைய காதலன் பேரை சொல்லி அவனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு மூஞ்சே செத்து போச்சு. காதலனா அவனா அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணட்டோமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சதும் பெருசா எதுவும் டீட்டெயிலாம் சொல்லிக்கல. சரின்ட்டு அந்த பையன் அந்த பொண்ணுடைய காதல் திருப்பி வரவே இல்லை. அவங்க மறுநாள் வரான். இவன் வந்துட்டு சரி எப்படி ஆச்சு இன்னைக்கு, நம்ம பேய பார்த்துடலாம், அதுக்கிட்ட பேசலான்னுட்டு மறுநாளும் அதே போல கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். இப்படி ஒவ்வொரு நாளும் அவன் கிளம்பி போகிறான். அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறான். அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறான். அந்த பொண்ணு இல்லாமல் அவனால் எதையுமே யோசிக்க முடியல. கோஸ்ட்டை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போன அவனுக்கு கோஸ்ட்டை பற்றி எழுத விட இப்போது அந்த பொண்ணு பேரை மட்டும்தான் போட்டுட்ருக்கான், மீனா மீனா மீனானிட்டு. ஸோ மீனாவுக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி மீட் பண்ணுறாங்க. ஒரு நாள் அவன் மனசில் இருக்கிற ஆசையை எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடணும், அவளை ஆசை தீர அவன் காதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவன் போகிறான். அப்படி போயிட்டு அந்த பொண்ணு கையை பிடிச்சி அவன் காதில் சொல்லலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் ஏதோ காற்று மேலே கை மிதக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் ஒரு டைம் பயந்தே போகிறான், என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நீ யாரு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறான். மீனா கண்களில் சோகம் தெரியுது. ரவி நேராக கேட்குறான், நீ யாரு? அவள் சில வினாடிகள் அமைதி காக்கிறாள். காற்று பலமாக அடிக்காம ஆரம்பிக்கிறது. அவ கண்களில் கண்ணீர் வழிகிறது. ரவி கண்களுக்கு ஒரு சில காட்சிகள் வந்து போகுது. பழைய கால கிராமம் அது. இளவரசி, தடை செய்யப்பட்ட காதல், அடிக்கப்படும் இளைஞன், ரத்தம் படிந்த வளையல், ஆலமரத்தில் தூக்கில் தொங்கும் உடல், அனைத்தும் அவன் கண் முன்னாடியே படம் போல ஓடுது. அவள் மெதுவா சொல்கிறாள், நான் இன்னும் அவனுக்காக காத்திருக்கேன். ரவி அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். அவள் மெதுவா கையை நீட்டுகிறாள். அவள் கையில் அதே பழைய வளையல் அவனை தன்னோட உலகத்துக்கு அழைப்பது போல இருந்துச்சு. அவள் காதல் உயிரையும் தாண்டியது. அந்த இரவுக்கு பிறகு ரவி மாற ஆரம்பிக்கிறான். அவ இல்லாம இவனால இருக்கவே முடியவில்லை. ஒவ்வொரு இரவும் அவளை பார்க்க ஓடி வருகிறான். அவள் அருகில் இருந்தா இந்த உலகத்தையே மறந்து விடுறான். அவனிடம் கேட்குறா, என்னோட கூட வருவியா? ரவி சிரிக்கிறான். அவனுக்கு அவ கேட்கறதுக்கான அர்த்தம் இன்னும் விளங்கல. அவள் மெதுவா அவன் கையை பிடிக்கிறா. காற்று பலமா அடிக்கிறது. ஆலமரம் வேறு அசைகிறது. அலை சத்தம் அதிகரிக்கிறது. அந்த நொடியில் ரவி கண்கள் வெண்மையாக மாற ஆரம்பிக்கிறது. கடைசியில் காலியான கடற்கரை. ஆலமரம் மட்டும் தனியா நிக்குது. மணலில் 2 காலடிகள். அவை மெதுவாக கடலை நோக்கி போகிறது. கைஸ், நீங்கள் ஒன்று இப்போ தெரிஞ்சுக்கணும். இந்த கதையை இப்படியே முடிக்கலாமா, இல்லை இந்த கதையை வேற ஒரு கோணத்தில் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ. இந்த கதையில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், நீங்கள் மறந்துட்டீங்களா இல்லை ஞாபகம் வச்சுக்கலாம் தெரில. அந்த பொண்ணை பார்த்துட்டு அவன் காட்டு கத்திட்டு அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பொதுவாகவே ஒரு கதைன்னா எப்படி ஆரம்பிப்பாங்க, ஒரு பேயை பார்த்தனா அதை பார்த்து அலறி அடிச்சுட்டு கத்துவாங்க. ஊரில் இருக்க ஜனங்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அவனை காப்பாற்றி கூப்பிட்டு போவாங்க, அப்படி தானே? ஆனால் இந்த கதையில் அப்படி எதுவும் நடக்கலை. எல்லாம் அவன் என்ன கத்தினாலும் அந்த சத்தம் வெளியில் யாருக்குமே கேட்கல. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவன் கத்தனாலையா ஆக்சுவலாக அங்கேயே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா அது ஒரு கடற்கரை ஓரன்றதுனால மீனவ மக்கள்லாம் அங்கே போட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மீன் பிடிக்க வருவாங்க. அப்படி வர நேரத்தில் தான் ரவி அங்கே மயங்கி போய் கிடக்கிறத பார்த்துட்டு அங்கே அவனை தூக்கிட்டு போகலான்னுட்டு சாரி அவனை எழுப்பி விடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அதில் ஒரு சில பேர் நினைக்கிறாங்க,
பாவம் நைட் அங்கே தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இங்கே காத்தோட்டமாக வந்திருப்பான் போல. சரி தூங்கட்டும் விடுங்க, அப்புறமா எழுப்பிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவன் எழுந்திரிச்ச பாடே இல்லை. அதுக்கப்புறமும் அவங்க சரி வெயில் வந்துடுச்சு, சூரியனே வந்துடுச்சு, இதுக்கப்புறமும் அவனை என்ன பண்ணுறது, சரி எழுப்பலான்னு முடிவு பண்ணி தான் ஊர் மக்கள் வந்துட்டு அவனை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அவன் எழுந்திருச்சு ஐயோ அப்படின்னு கண்ணை முழிச்சு பார்த்தவன் எதுவுமே அங்கே நடந்த விஷயத்த எதை பற்றியுமே வெளியில் சொல்லிக்காம அங்கேருந்து கடகடவனை நடக்க ஆரம்பிக்கிறான் அவன் வீட்டை நோக்கி. பின்னாடி மட்டும் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறான். அவன் எதுக்கு பார்க்குறான், ஏன் பார்க்குறான்னு அவனுக்கு தெரில, நமக்கும் தெரில. இந்த கதையை நம்ம இப்படி சொல்லி இப்படி முடிக்கலாமா? இல்லை கைஸ், இந்த கதைக்கு இன்னொரு ட்விஸ்டும் இருக்குது. அதையும் கண்டுபிடிக்கிறீங்களா என்னன்னு தெரில. பட் இந்த கதையை இப்படியே முடிச்சா நல்லா இருக்காது. எப்படி இருந்துச்சு நம்ம ட்விஸ்ட்டு? நல்லா இருந்துச்சா? ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரில, இந்த கதைக்குள்ள ஒரு கதை ட்விஸ்ட் இருக்குங்க. மீனாவும் ரவியும் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க இல்லையா? அவன் கையை தொட்டதும் அந்த பொண்ணுடைய கையை ஏதோ புகை மேலே இல்லைனா காற்று மேலே கையை வைக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவளை பற்றி உண்மையை அவன் கேட்டிருப்பான். அந்த பொண்ணும் அவளை பற்றி உண்மையை சொல்லியிருப்பா. இந்த இடத்துல இந்த கதை கட் ஆகுது. பார்ட் 2 கண்டினியூ ஆகுது. பேய் கதைனா பயங்கர ஹாரராக தான் சொல்லணுமா என்ன? கதை பேய்க்குள்ள இருக்கிற காதலை பற்றியும் நம்ம இங்கே சொல்லலாம். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம பேயோட ஃபீலிங்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு சில விஷுவல்ஸ்லாம் கண்ணு முன்னாடி வந்திருக்கும். அவன் ஒரு சில டைமு நார்மலான ஒரு பொண்ணு மாதிரியும், ஒரு சில டைமு இளவரசி மாதிரியும், இது வரைக்கும் நம்ம பார்க்காத பாஷையில் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி பேசியிருப்பா. அது ரவிக்கு கொஞ்சம் வினோதமாக இருந்திருக்கும். இப்போ தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. அவன் 2 பேரும் அந்த பீச் மணலில் போனாங்க இல்லையா, கடலுக்குள்ளே. ஆக்சுவலாக அந்த பக்கமாக தான் அந்த இளவரசியோட பங்களா இருக்குது. அது ஒரு பாழடைஞ்ச பங்களா. அந்த இடத்த நோக்கி தான் ரவியை அவள் கூப்பிட்டு போகிறா. ரவியும் முழு மனசோட அவள் கூட போகிறான். அங்கே போகும்போது தான் தெரியுது, அங்கே இவன் மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய காதல் ஜோடிகள் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த வளையல் அவங்க கண்ணில் படும். யார் அந்த கண்ணில் அந்த வளையல் படுதோ, யார் அந்த தங்க வளையலை எடுத்து அணியிறாங்களோ அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு கதை கண்டினியூ ஆகும். ஸோ இந்த கதை ஆலமரத்து பேயின்னு சொல்லலாமா, இல்லை ஆலமரத்தில் கிடைச்ச தங்க வளையல் சொல்லலாமா, இல்லை ஆலமர தீவுன்னு சொல்லலாமா, இல்லை அந்த தீவில் இருக்கும் ஆலமரம்னு சொல்லலாமா? இந்த கதைக்கு என்ன பேர் வைக்கலாம், அதை நீங்களே சொல்லுங்க கைஸ். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.